Taste the Daily. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவிற்கு இடமில்லை என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜக அல்லாத கட்சிகளுக்கு மட்டுமே கூட்டணிக்கு அழைப்பு என்று உறுதிபட தெரிவித்தார். பாத்தீங்களா இல்லையா, நேற்று நான் சொன்ன பேட்டி பாத்தீங்களா இல்லையா? அப்போ மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி கேட்ட என்ன அர்த்தம்? வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை லைவ்லயே வச்சிருக்கோம் நீ நினைக்கிறீங்க. நான் தெளிவுபடுத்தி விட்டோம். ஏற்கனவே நாடாளுமன்றத்திலையும் தெளிவுபடுத்தி விட்டோம். அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியிலிருந்து தெளிவுபடுத்திட்டோம். அதை தவிர்த்து தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியின் மேல் எழுப்ப வேண்டாம். ஊடக பத்திரிகை எங்களுக்கு மக்கள் விரோத திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்றப்பட வேண்டும். ஒன்று, பாரதிய ஜனதா கட்சியோட அதிமுக கூட்டணியில். இரண்டு, நான் வேண்டுகோள் விடுப்பதெல்லாம் மற்ற கட்சிக்கு தான், அதோட பொருத்தி பார்க்க வேண்டாம். அதான் ஏற்கனவே சொல்லிட்டோமே, அதே மீண்டும் மீண்டும் நாங்கள் எதுக்கு சொல்லிட்டு இருக்கிறோம்? உங்களுக்கு செய்தி வேணும், விறுவிறுப்பான செய்தி போடணும், அதுக்கு ஒரு 4 பேரை வச்சுட்டு விவாத மேடை வைக்கணும், அதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? ஒரு கற்பனையான கேள்வியை உருவாக்கி அதை கேள்வி கேட்டீங்களா? இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான், தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் யார் யாருக்கு யார் வாக்களித்தான் தெரியும். இது மறைமுக வாக்கு தான், நேரடி வாக்கு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் செல்வாக்குள்ள ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். நான் சொன்னேன்ல, அதிமுக ஆட்சியில் தான் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி, நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அதிமுக அரசு தான் காரணம். அப்படிப்பட்ட அரசாங்கத்தை எப்படி மக்கள் புறக்கணிப்பாங்க? மக்களுக்கு யார் சேவை செய்கிறார் என்று நல்லா தெரியும் மக்களுக்கு. அதே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்குள்ள கட்சி என்பதை பலமுறை நாங்கள் நிரூபித்து காட்டுகின்றோம். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட 2019 நாடாளுமன்ற தேர்தல் வாங்கிய வாக்கு விட 1% வாக்கு அதிகம். 2019 திராவிட முன்னேற்ற கழகம் நாடாளுமன்றத்தை வாங்கின வாக்கு விட 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 7% வாக்கு குறைவு. அதை போடுங்க பத்திரிகையில். அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம், நன்றி. பொறுப்பு. விலை மதிக்க முடியாத உயிர்கள். ஒவ்வொரு குழந்தையும் இன்றைக்கு தன்னுடைய பெற்றோர் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் படித்து முடித்து வேலைக்கு செல்வார்கள் எப்படி என்று கனவில் மெந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களுக்கு இப்படி விஷப்பாம்புகளால் விஷப்பூச்சிகளால் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர் உள்ளம் எப்படி துடிக்கும் என்பதை இந்த முதலமைச்சர் உணர வேண்டும். ஆகவே உடனடியாக இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை டிஜிட்டல் சர்வே பணியிலிருந்து விடுவித்து அரசாங்கமே வருவாய்த்துறை அதிகாரியின் மூலமாக செயல்படுத்த வேண்டும். இல்லையாட்டால் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கிண்டி அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சைக்காக ஒரு அம்மாவை அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சிகிச்சை பெறக்கூடிய நபர் 5வது ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் மருத்துவர்கள் விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவரை கத்தியால் குத்துவது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்றைக்கு மருத்துவர் என்று சாதாரண விஷயம் அல்ல. எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கும். ஆனால் ஓய்வே கிடைக்காத பணியாற்றக்கூடிய ஒருவர் மருத்துவர் தான். 24 மணி நேரம் ஷிஃப்ட் முறையில் மருத்துவர் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு மருத்துவருக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மருத்துவருக்கு இப்படி கத்தி குத்து விழுந்தால் எப்படி மற்ற மருத்துவரெல்லாம் இந்த மருத்துவ துறையிலே செயலாற்ற முடியும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மருத்துவ துறையில் சார்ந்தவர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம். ஆகவே இது உண்மையாக கண்டிக்கத்தக்கது. இதை வேண்டும் என்றே சில பத்திரிகைகள் ஊடகத்திலும் தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் 1, 2, 3, 4, 5 இருக்குது. அது மருத்துவருக்கு தான் தெரியும். இந்த பெண்மணியை பொறுத்த வரைக்கும் 5வது ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அப்படி 5வது ஸ்டேஜில் இருக்கின்ற ஒருவரை காப்பாற்றுவதற்காக, விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்காக அந்த மருத்துவர் தன்னால் முடிந்த சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார். இதுதான் உண்மை. ஆகவே தாக்கப்பட்ட மருத்துவர் பாலாஜி அவர்கள்
இப்பொழுது நலமாக இருப்பதாக பத்திரிகையில் ஊடகத்தில் வந்திருக்குது. அவர் பூரண குணமடைய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். எல்லா மக்களும் மருத்துவருக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும். நம்ம நோய்வாய்ப்பட்டால் எங்கே போய் பார்க்குறது? இப்படி மருத்துவரை தாக்குனா நமக்கு யார் சிகிச்சை அளிப்பாங்க? அதே பொதுமக்களும் இன்றைக்கு மருத்துவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அதோட அரசாங்கம் இந்த அரசு பொது மருத்துவமனையில் அதிகமாக சிகிச்சை பெறக்கூடிய மருத்துவமனையில் தக்க பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். ஸ்டாலின் அவர்கள் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகின்ற எல்லா நிகழ்ச்சியிலுமே அதிமுக ஆட்சியில் எதுவுமே செய்யல அப்படி என்று ஒரு தவறான பொய்யான குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இவ்வளவு திட்டத்தை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். இது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இதற்கு முன்பு இதயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சித் தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நிறைய திட்டங்களை கொண்டாந்து இந்த மாவட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாவட்டம் மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்திருக்கின்றது. இந்த மாவட்டம் வளர்வதற்கு அடித்தளமாக இருந்தது அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி. ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஊடகத்தையும் பத்திரிகையும் நம்பி ஆட்சி செய்கின்ற அரசு திமுக அரசு, திமுக கட்சி. இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்வது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரு மாவட்டத்தில் மட்டும், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மட்டும் இவ்வளவு பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே நடைபெறவில்லை. அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் எந்த திட்டமும் நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பொய்யான புழுகு மூட்டையை மூட்டையாக இன்றைக்கு அவிழ்த்து விட்டுக் கொண்டிருக்கின்றார். நான் எவ்வளவு திட்டம் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். நடைபெற்ற திட்டங்கள், இன்றைக்கு மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், முடக்கி வைத்திருக்கின்ற திட்டங்கள் நான் தெளிவுபடுத்துகிறேன் ஊடகத்தின் வாயிலாக. இனியும் தொடர்ந்து தவறான தகவலை தெரிவிக்க வேண்டாம் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்வது மட்டுமில்லாமல் ஊடகத்தில் வந்தது உடனடியாக நான் அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டேன். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் வேளாண் திட்டங்களை செயல்படுத்த மாநிலம் உள்ள நிலங்களை இன்றைக்கு டிஜிட்டல் முறையாக சர்வே செய்ய வேண்டும் என்ற அறிவிப்பு, அதுக்கு ஒரு நிதியும் கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் அரசு பணியாளர்களை வைத்து இந்த பணியை செய்யல. அதற்கு மாறாக எவ்வித அனுபவம் இல்லாமல் இன்றைக்கு வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை வைத்து இந்த டிஜிட்டல் சர்வேயை மேற்கொள்கிறார்கள். இப்படி அனுபவம் இல்லாமல் எந்தவித ஒரு அனுபவம் இல்லாத இந்த வேளாண் கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவிகளை வைத்து இந்த டிஜிட்டல் சர்வே எப்படி செய்ய முடியும்? இதற்கு மத்திய அரசு ஒரு நிதியும் கொடுக்கின்றது. ஆகவே இந்த விடியா திமுக அரசு இன்றைக்கு மாணவர்களை பயன்படுத்தி இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்வதை விட்டுவிட வேண்டும். ஏனென்றால் இந்த டிஜிட்டல் சர்வே மேற்கொள்கின்ற பொழுது ஒரு மாணவி சங்கரி இன்றைக்கு செங்க வட்டத்தில் இன்றைக்கு பாம்பு கடிச்சிருக்கு, விஷப்பாம்பு கடிச்சிருக்குது.